டேய் மனோஜ் என்னடா அதெல்லாம் அப்படின்னு வந்து இப்போ விஜயா கேட்டுட்ருக்க. இல்லைம்மா இல்லைம்மா அப்படின்னு அப்படியே அப்பாவியா முகத்தை வச்சுட்டு மனோஜ் அப்படியே அவங்க அம்மா கிட்ட வர அவங்க அம்மா பலார் அப்படின்னு ஒன்று விட்ட உடனே ஷாக் ஆகி நிற்கிறாரு மனோஜ். இப்போ விஜயா எடுக்க போகிற முடிவு தான் அந்த கதையவே ஃபுல்லாக மாற்றி அமைக்க போகுது. இதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ முத்துவுக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துருச்சு. என்ன இந்த சந்தோஷை பார்த்தோம், சந்தோஷ் வந்துட்டு வந்து என் ஃப்ரெண்டோட கல்யாணம் அப்படின்னாரு. ஆனால் வந்து கீழே இறங்கி வரவே இல்லை அந்த மாப்பிள்ளை. இதுக்கிடையில் வந்து பார்த்தா வந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தோம்ல மீனா. ஆமாங்க வெளில வந்தோம். அப்போ மேலேருந்து யாரோ எட்டி பார்த்தாங்க. எட்டி பார்த்தா அது அந்த ஜீவா மாதிரி இருந்துச்சு. ஜீவாவா? நான் ஆமாம், மனோஜ் கடலில் வேலை பார்க்குதுல்ல அந்த பொண்ணு எட்டி பார்த்த மாதிரி இருக்குது. சந்தோஷ் ஜீவா இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க. இதில் மனோஜ் அவன் ஃப்ரெண்டு கல்யாணம்னு சொல்லி போனான். இப்போ அவன் இங்கே தான் இருக்கானா இல்லை? ஏன்னா இவங்க 2 பேரும் சம்மந்தம் இல்லாதவங்க, கடையில் வேலை பார்க்குற 2 பேர் இங்கே இருக்காங்கன்னா அப்போ இங்கே மனோஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்ட்டு நான் எதுக்கும் ஒரு நிமிஷம் திரும்பி உள்ளார போய் பார்க்குறேன் அப்படின்னு கிளம்பி உள்ளார நடந்து வர்றார். அவர் உள்ளார நடந்து போகும்போது எதுக்குங்க வீணா, யார் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன, நம்ம அந்த வேலையை முடிச்சிட்டோம். அவங்களே பாவம் அந்த பொண்ணுக்கு இப்போ தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க. டாக்டர் வேறு வந்து இந்த கல்யாணம் நடந்தால் தான் எல்லாம் நல்லபடியாக வந்து அந்த பொண்ணு குணமாகுங்கிறாங்க. அந்த பொண்ணை பார்த்தாலும் அவங்க அம்மாவை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது. இவ்வளோ பெரிய வீடு பணம் காசு எல்லோரும் இருந்தும் கூட கடைசியில் அந்த பொண்ணோட மனநலம் இப்படி இருக்கேங்க அப்படின்னு உடனே அது கரெக்டு தான். ஆனால் வந்து எதுக்கும் எனக்கு ஒரு சின்னதாக மனசு ஏதோ உறுத்தலாகவே இருக்குது. நான் போய் அந்த மாப்பிள்ளையை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேனே அப்படின்னு வந்து முத்து சொல்ல, அந்த சமயத்தில் கரெக்டாக அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோகிணி வெளில ஆட்டோக்காக வெயிட் பண்ணிருக்கவங்க கிட்டக்க வராங்க. வந்துட்டு முத்து நான் ஒரு ஹெல்ப் கேட்கவா அப்படின்னு வந்து கேட்க, உடனே என்ன ஹெல்ப்பு அப்படின்னா, இல்லை ரொம்ப நேரமாக ஆட்டோ புக் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆட்டோ எதுவுமே கிடைக்கல, எனக்கு இன்னொரு மேக்கப்பும் இருக்குது இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு, அதுக்காக நான் இப்போ உடனே அங்கே போகணும், நீங்கள் போகிற வழிக்கில் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும், நீங்கள் என்னை ட்ராப் பண்ண மட்டும் முடியுமா அப்படின்னு வந்து கேட்ட உடனே வந்து இப்படி முத்து பார்க்குறாரு. நான் வேணால் பே கூட பண்ணிடுறேன், எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், ஒன்று நாங்கள் போகிற வழி தானே நாங்கள் ட்ராப் பண்ணிடுறோம் அப்படின்னு வந்து மீனாவே சொல்லிடுறாங்க. மீனா சொன்ன உடனே வந்து சரின்னு ரோகிணி சொல்ல, ஒரே ஒரு நிமிஷம் நான் உள்ளே மட்டும் போய் எதுக்கும் பார்த்து வந்துடுறேன் அப்படின்ட்டு வந்து நேராக கிளம்பி, எனக்கு ஏதோ மனசு உறுத்தலாகவே இருக்குது, எல்லாம் மனோஜுக்கு சம்மந்தப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகிறாரு. மனோஜுக்கு சம்மந்தப்பட்டவங்களா இருக்காங்களா அப்படின்ட்டு இந்த பக்கம் ரோகிணி வேற யோசிக்க ஆரம்பிக்க, கரெக்டாக வந்து இப்போ முத்து நடந்து உள்ளார போகிறாரு. படிக்கட்டில் மேலேருந்து இறங்கி அப்படியே மனோஜ் ஒவ்வொரு ஸ்டெப்பாக இறங்கி வந்துக்கிட்டு இருக்காரு. அப்பாடா பாஸ், அவங்க எல்லாருமே போயிட்டாங்க பாஸ், இனிமேல் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நேராக போகிறீங்க, தாலியை கட்டுறீங்க, 10 லட்சத்தை வாங்குறீங்க, 5 லட்சத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்குறீங்க, 5 லட்சத்தை வந்து ரோகிணி கொடுத்ததுக்கும் 1 லட்ச ரூபாய் இந்த நியூமராலஜிஸ்ட்டை கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஆளுக்கு 50,000 கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு வந்து ஜீவா சொல்ல, கொடுப்பாங்க நானே இருக்கிற நிலமையில அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி இப்போ நேராக வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிட்டக்க போயிடுறாரு. ஸோ கிட்டக்க போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து படிக்கட்டு இறங்கி வரும்பொழுது அப்படி வந்து டேய் அண்ணா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா முத்து வாசலில் நின்று அப்படி பார்த்துட்ருக்காரு ஷாக் ஆகி. மாப்பிள்ளை கோலத்தோட அப்படியே வந்து பட்டு சட்டையில் மாலையோடு வந்து தான் அண்ணன் இருக்கிறத பார்த்தோன்னே ஒரு அதிர்ச்சியாகி வந்து ஐயோ முத்து அப்படின்னும் போதே வந்து டக்குன்ட்டு வந்து இவங்கெல்லாம் உங்களுக்கு வேறு தெரியுமா அப்படின்னு இந்த பக்கம் வந்து அந்த மாமியார் தேவிகா கேட்டுட்டு இருக்கும் போதே மனோஜ் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. பின்னாடி பார்த்தா ரோகிணி நிற்கிறாங்க, ரோகிணிக்கு பின்னாடி மீனா நிற்கிறாங்க. இவங்க எல்லாருமே நிற்கிறத பார்த்தோன்னா அப்படியே ஷாக் ஆகிட்டு இருக்க, டக்குன்னு முத்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணோன்னு வந்து டேய் இல்லைடா அப்படின்னு இவங்க ஏதோ சொல்ல வரதுக்கு முன்னாடி முத்து ஃபோன் பண்ணிடுறாரு. முன்னாடி காதில் வைக்க, என்ன சொல்லு அப்படின்னு குரல் கேட்குது. விஜயா ஃபோன் எடுக்கிறாங்க. வேண்டா வெறுப்பா முத்து கால் பண்ணோடனே ஃபோனை அவங்க எடுத்த உடனே வந்து, மா உங்கள் பையன் அழகாக வந்து இதெல்லாம் பட்டு சட்டையை கட்டிட்டு போனான்ல அப்படின்னா, ஆமாம் அவன் தான் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருக்கானே, என்ன நான் கோயிலில் இருக்கேன் அப்படின்னா, அவன் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகலாமா, அவன் கல்யாணத்துக்கு போயிருக்கான் அப்படின்னு உடனே ஐயோ அப்படின்னு மனோஜ் இப்போ அம்மாட்ட சொல்லிட்டான் அப்படின்னு ஷாக்காக இந்த பக்கம் ரோகிணி டக்குன்னு நடந்து உள்ளார வந்து இப்படி சட்டக்காலரை பிடிக்க அப்படியே கட் பண்ணி திருப்பி ஓப்பன் பண்ணால் திருப்பி வந்து இப்படி மனோஜ் இப்படி வந்து தலையில் கையோடு உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் வந்து கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ரோகிணி. இப்படி ஒரு காரியத்தை பண்ணுறேன், எப்படா அதை கிளம்பி போவான்றது இருப்ப போல, நான் கூட நினச்சேன் அவனுக்கு என் மேலே லவ் இருக்குன்ட்டு, ஆனால் பணம் கொடுக்கறதுக்காக கல்யாணம் பண்ணுறியா, இல்லை வந்து பரவாயில்ல பணம் நிறைய வரப்போகுது, நம்ம இன்னொருத்தி வந்து பணம் இருக்குன்னா ஆனால் ஒன்றும் இல்லை மலேசியா பணம் இல்லை, அதனால இப்படி வந்து இங்கேயாச்சும் போய் பணத்தை சம்பாதிக்கலான்னு வந்து யாச்சி வெக்கமா இல்லை உனக்குலாம், நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க ரோகிணி கத்திக்கிட்டே இருக்கும் போது வந்து பார்த்தா மனோஜ் அப்படின்னு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா விஜயா நிற்கிறத பார்த்த உடனே வந்து ஷாக் ஆகி வந்து இல்லைம்மா அம்மா அப்படின்னு கிட்டக்க அவர் நடந்து போக பலார்னு விட்டு என்னடா நினச்சிட்டு இருக்க, என்னடா காரியம் பண்ணிகிட்டு இருக்க, நான் ஏற்கனவே சொன்னானடா அவன் நல்ல பொண்ணு கிடைக்கும், நம்ம அவசரப்படாதான்ட்டு. ஒன்றும் இல்லை, எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும், 5 லட்ச ரூபாய் கொடுத்தா ரோஹிணி எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தறேன்னா அவள் கூட சேர்ந்து வாழவும் நீங்கள் விட மாட்டீங்க, அவளை விட்டு பிரிஞ்சிடலாம், அவளும் நிறைய பொய் சொல்லியிருக்கா அப்படின்னு தான் அந்த பணத்துக்காக
அப்படின்னு ஒன்று அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா பணத்தை வந்து தாலி கட்டினாதான் கொடுப்பேன்ட்டாங்க, அதனால தான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு முடிவெடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே வந்து என்ன இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு இப்படி ஷாக் ஆகி வந்து இந்த விஜய் அப்படி திரும்பி அந்த தேவிகாவை பார்க்க, தேவிகா அப்படியே அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. தேவிகா வந்து இப்படி திருன்னு முழிச்சிட்டு இருக்கும் போதே, டேய் அவங்கெல்லாம் சொன்னாங்கன்னா உனக்கு எங்கடா போச்சு புத்தி, ஏன் நீ தாலி கட்டும் போது ஓ அம்மா நான் இங்கே இருக்கணும்னு உனக்கு யோசிக்க வேணாமா? அதை கூட யோசிக்காமல் நீ பேசாமல் வந்திருக்க, என்னடா நினச்சிட்டு இருக்க, நீ என்கிட்டயா சொல்லியிருக்கலாம்ல, இதெல்லாம் எப்படிடா இப்படி நடந்துக்கிற, நான் உன் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கேன், எவ்வளோ இது வச்சுருக்கேன், எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கை தட்டுற சவுண்டு கேட்குது. என்னடா கை தட்டுற சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா பின்னாடி சிந்தாமணி நிற்கிறாங்க. சிந்தாமணி தேவிகாவோட ஃப்ரெண்டு போல். அவங்க உள்ளார வந்துட்டு அவங்க வந்து பார்த்துட்டு ஒன்றா வந்து நடந்துகிட்டே வராங்க. என்ன நல்லா இருக்கா, தான் புள்ள தனக்கு சொல்லாமல் தான் கண்ணு முன்னாடி இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போய் நிற்கும் போது அது எப்படி வலிக்கும் அப்படின்னு உனக்கு தெரியுதா? ஏற்கனவே உன் 3வது மகன் கல்யாணமே அப்படி தான் நடந்துச்சு. இப்போ உன் 2வது மகனும் அதே மாதிரி தான் ஒரு கல்யாணத்தை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா நீ எல்லாம் என்ன பிள்ளைய வளர்த்துருக்க? நான் வந்து ஒரே ஒரு பொண்ணை பெற்றேன், அவள் வந்து அவளை ஏமாற்றி அவளை வந்து இந்த சொத்துக்கு ஆசைப்படுறவனுங்கெல்லாம் வந்து மடக்கி போட பார்த்தாங்க. நீ ஆனால் என்ன பண்ணுற, நீ பெற்றதே சொத்துக்காக இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போகுது, அதுக்காக உன்கிட்டே சொல்லலை, நீ தான் வந்து தலையில தூக்கி வச்சு ஆடுவியே என்கிட்ட பேசும்போதெல்லாம், மனோஜா என் புள்ளன்ட்டு உன் பிள்ளைக்கு நீயே தேவையில்லையா, இப்போ வலிக்குதா, இப்படி தானே எனக்கும் இருந்திருக்கும் அப்படின்னு சிந்தாமணி பேசினோடனே இந்த பக்கம் இந்த கனகா பாவமாக முழிச்சிட்டு இருக்காங்க. என்னம்மா நடக்குதுங்க, என் கல்யாணம் எப்போ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. இந்த பக்கம் வந்து ரோகிணி, நான் சும்மாவே விடமாட்டேன் மனோஜ், இதை நான் கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணேன், இவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னா உனக்கு 7 வருஷம் ஜெயில் அப்படின்னு அவங்க கோபமாக கத்திக்கிட்டு இருக்கும் போதே விஜய் அப்படி திரும்பி, நீ இனிமே என் பிள்ளையே கிடையாது அப்படின்னு ஷாக் ஆகிட்டாங்க மனோஜ். அதாவது இப்போ கோவமே அவங்களுக்கு எங்கே இருந்து வந்துச்சுன்னா, சிந்தாமணி சொன்ன வார்த்தையில் கோவம் வந்து, நீ அந்த வீட்டுக்கு வரக்கூடாது, நீ எனக்கு மனசுலேருந்து நான் இறங்கி நான் உன்னை வீட்டுக்கு வான்னு சொல்கிறேன், நீ வீட்டுக்கு வரக்கூடாது, நீ எங்கே வேணாலும் தங்கிக்கோ, ஹோட்டலில் தங்கிக்கோ, ஷோரூமில் தங்கிக்கோ, என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் இனிமேல் நீ என் புள்ள இல்லை, நான் இல்லாமல் கல்யாணம் பண்ணலாம், நான் இல்லாமல் தாலி கட்டலாங்கிற அளவுக்கு நீ எப்போ வந்தியோ, நான் உனக்கு இத்தனை விஷயத்தில் சப்போர்ட்டாக இருந்தோ நீ பண்ணியோ, இப்போவே என்னால் வந்து இதுக்கப்புறம் உனக்கு கூட இருக்க முடியாது, உன்னை வீட்டில் வச்சு உன்னை வந்து நான் வந்து ஒரு என் புள்ள அப்படின்னு உன்னை பழைய எப்படி நினச்சி கூட பார்க்க முடியாது, தயவு செஞ்சு வீட்டு பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி, டேய் முத்து வீட்டுக்கு போகணும், கார் எடு அப்படின்னா, நம்ம அம்மா நம்மளை கார் எடுக்க சொல்கிறாங்கன்னு இவர் சந்தோஷமாக கிளம்பி கார் எடுத்துகிட்டு இப்போ முத்துவும் மீனாவும் விஜயாவை கூப்பிட்டு போக அப்படியே இடிஞ்சு போன மாதிரி மனோஜ் நிற்க, உடனே இப்போ கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு வந்து தேவிகா கேட்கும் பொழுது இப்போ ரோகிணி என்ன சொல்கிறாங்க, இந்த கல்யாணம்லாம் எனக்கு 5 லட்சத்தை கொடுத்துட்டு தான் நடக்கும், 5 லட்சத்தை அவங்க கொடுக்கல அப்படின்னா, மனோஜ் உன்னை வீட்டை விட்டு வேற அனுப்பிட்டாங்க, நான் சொல்கிறத கேளு, ஒழுங்காக என் கூட வந்து என் வீட்டில் வேணா இருந்துக்கோனா, நான் பார்த்துக்கிறேன், டிவோர்ஸ் எல்லாம் வேணாம், ஒழுங்கா இல்லைனா நீ நானும் சேர்ந்து உங்கள் அம்மா வீட்டுக்கே போயிட்டு நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு திருப்பி நீ என்னை ஏமாத்தலாம் நினச்சேன்னா இப்போ நான் எடுத்த வீடியோவை கொண்டு போய் ஸ்டேஷனில் கொடுத்து உன்னை மொத்தமாக காலி பண்ணி விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, இப்போ ஷாக் ஆகி மனோஜ் என்ன செய்ய போகிறாரு, திருப்பி ரோகிணி ஏற்றுக்க போகிறாரா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறதோட அப்படியே அழகே அழகு சீரியல் ப்ரெடிக்ஷனையும் பார்த்து நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.